என் தங்கப்பிள்ளையே, அவசரமான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது. அதனை இன்றிரவிலேயே என் குழந்தை நீ கேட்டுவிட வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய விடியலில் யாருக்கும் அடங்காத ஒரு ஆண், முன்கோபக்காரன், இவன் நாளைய தினம் உன்னுடைய வீட்டில் ஒரு கலகத்தை உருவாக்க வருகின்றான். இந்த ஆண் உன் வீட்டில் ஆடக்கூடிய ஆட்டம், நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்று உன் அம்மா உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்து கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் எண்ணி நீ கவலைப்பட்டது, வேதனைப்பட்டது, கண்ணீர் வடித்தது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன் அம்மா நினைத்து விட்டால் உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் சரியானதொரு தெளிவினை கொடுத்து விட முடியும். அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உனக்கான தெளிவினை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, ஒரு ஆண் தன் மனதில் ஒரு கணக்கு போட்டுக்கொண்டு உன் இல்லத்திற்குள் நுழைகிறார். அந்த கணக்கை முடித்து வைக்க வேண்டும் என்று நிச்சயமாக உன் அம்மா நான் நினைக்கின்றேன். யாரும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறான காரியங்களையும் செய்துவிடக்கூடாதல்லவா? யாரும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கான விஷயங்களை நடத்திவிடக்கூடாதல்லவா? அதனால்தான் இந்த வராகி இவர் போட்ட கணக்கை முடித்து வைக்க வருகின்றேன். பல நாட்களாகவே உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற ஒரு சிலரினுடைய நடவடிக்கைகளை நான் கண்டு கொண்டும் நிச்சயமாக மனவேதனை பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். மனதளவில் தீமையான எண்ணங்களும் தீமையான சிந்தனைகளையும் கொண்டு இந்த மனிதர்கள் ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, உன்னுடைய உழைப்பு யாருக்கும் இங்கு தெரிய வேண்டியது கிடையாது. ஒரு நாள் உன்னுடைய வெற்றி அது உணர்த்தும் உன்னுடைய உழைப்பு எப்பேற்பட்டது என்பதனை. உன்னுடைய வெற்றி மற்றவர்களுக்கு உணர்த்தி கொடுக்கும் இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய சந்தோஷங்கள் எத்தனை என்பதனை. அதனால் என் குழந்தையே, சுற்றி வருகின்ற மனிதர்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னுடைய வெற்றியை நோக்கிய பயணத்தை மட்டும் நீ நிறுத்தி விடாதே. என் குழந்தையை, பொதுவாகவே ஒருவர் குடும்பத்திற்கு கெடுதல் நினைக்க வேண்டும் என்று செய்து விட்டோமானால் அதை எப்படியாவது நடத்திவிட வேண்டும் என்று இந்த மனிதர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உன் வாழ்க்கையில் நடத்திவிடத்தான் நினைக்கிறார்கள். உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கும் பொழுதும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு உணர்த்தி சொல்லும் பொழுதும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. நடந்து முடிந்ததையும் நடக்கப் போவதையும் என்னவென்று என் பிள்ளை உணர முடியாமல் நீ தவித்து நிற்கும் நேரம், நான் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் வெளிப்படையாகவே உனக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? எந்த இடத்திலும் நாம் எதையும் விட்டுவிடக்கூடாது. வாழ்க்கையில் இது போன்ற தீய மனிதர்களை அவ்வப்பொழுது நமக்கு அடையாளப்படுத்தி கொண்டுதான் இருக்கும். இந்த அடையாளம் கண்டு என் பிள்ளை இந்த மனிதர்களை நீ உணர்ந்து விட வேண்டுமே தவிர ஒருபோதும் இந்த சூழ்நிலைகளிலிருந்து நீ இவர்களை தவிர்த்து விடக்கூடாது. ஒரு பிரச்சனையை தவிர்த்து நீ செல்ல செல்ல அந்த பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஆரம்பத்திலேயே அதை என்னவென்று பார்த்து எதிர்த்து நின்று விட்டாயானால் அப்பொழுதே அந்த பிரச்சனை முடிந்துவிடும். அதனால் எதையுமே கவனத்தில் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். என் குழந்தையே, நாளைய தினம் ஒரு சில மனிதர்களினுடைய நடவடிக்கைகளை கண்டு நீ உடனடியாக எதை பற்றியும் சிந்திக்காதே. ஏனென்றால் அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை செய்துவிட்டு போகட்டும். அவர்கள் எந்த எல்லைக்கு செல்ல வேண்டுமோ அந்த எல்லைக்கு சென்று விட்டு போகட்டும். ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் என்னவென்று புரிந்து கொண்டு இதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
வேண்டும் என்றே உன்னை சோதிக்க நினைப்பார்கள். வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களை உனக்கு கொடுக்க நினைப்பார்கள். நீ நன்றாக கவனித்து பார். உன்னோடு பழகுகின்ற சில மனிதர்கள் எல்லா நேரத்திலும் உனக்கு உதவி செய்வது போல செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் எப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடக்கின்றதோ அப்பொழுது வேண்டும் என்றே உனக்கு துன்பத்தை கொடுப்பார்கள். அது ஏன் தெரியுமா? நல்ல நிலைக்கு நீ வர வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் தான் கையேந்தி நீ வர வேண்டுமே தவிர நீயாக ஒரு நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் அவர்கள் எப்பொழுதுமே தெளிவாக இருக்கிறார்கள். காலம் முழுவதும் ஒருவரின் உதவியை பெற்றுத்தான் நீ வாழ வேண்டும் என்பது அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது. எப்பொழுது நீ தனித்து நின்று உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தோஷங்களையும் பெறுகின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் இருந்து உனக்கான வெற்றியை உனக்கு உறுதி செய்ய தருகின்ற இந்த நேரத்தில் என் குழந்தையை காரணம் கொண்டும் எதையும் நீ தொலைத்து விடாதே. நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ இருந்து அதனை தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் தேவையில்லாத சிந்தனைகளினால் இந்த மனிதர்களினுடைய நடவடிக்கைகளை எல்லாம் கண்டு உன்னை தேடி வந்த நல்ல வாழ்க்கையை ஒருபோதும் இழந்து விடாதே. இன்னும் ஒரு சிலர் ஒரு இல்லத்திற்குள் நுழையும் பொழுது என்ன செய்கிறார்கள் தெரியுமா? உன் வாயை பிடுங்கி நீ பேசுகின்ற வார்த்தைகள், அதாவது யாரையாவது பற்றி உன்னிடத்தில் கேட்டு நீயும் கோபத்தில் அவர்களை பற்றி பேசுவதையெல்லாம் அவர்கள் தங்களினுடைய கையில் வைத்திருக்கின்ற கைபேசியில் பதிவு செய்கிறார்கள். யாரை பற்றி பேசுகிறாயோ அவர்களிடத்திலேயே சென்று அதனை காண்பிக்கிறார்கள். இதையெல்லாம் இங்கு இவர்கள் தன்னுடைய முழுமையான வேலையாக வைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் செய்கின்ற நேரம் இந்த வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து காயப்படுத்தி விடுமோ என்று சொல்லி என் குழந்தை நீ பயந்து விடாதே. ஏனென்றால் இது போன்ற கீழ்த்தரமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் எல்லோருமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயத்தினால்தான் அழிந்து போவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு நடத்த நினைக்கின்ற ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காக நான் வருகிறேன் என்பதும் உனக்கு எந்நாளும் சரியான புரிதலோடு இருக்க வேண்டும். எந்நாளும் உனக்கான பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் என் குழந்தை எப்பொழுதும் நீ சரியான புரிதலோடு இருந்து விட்டால் அது போதும். நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை என்பது நிச்சயமாக பிறக்க வேண்டும் அல்லவா? உனக்கான சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் நிறைவாக உனக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா? என்ன நடந்தது ஏது நடந்தது என்று எண்ணி எல்லாம் வருந்தி கொண்டிருக்காதே. உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்து நில். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு உறுதியாக கொடுக்கும். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த வெற்றியை இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக எந்நாளும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நாம் தடுமாறி நிற்கும் பொழுதெல்லாம் உன்னை இந்த மனிதர்கள் என்ன நினைத்தார்கள்? நீ இத்தோடு உன் வாழ்க்கையை முடித்து கொண்டாய், இனிமேல் நீ மேலெழுந்து வந்து விட மாட்டாய் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் அந்த இடத்தில் நான் இப்படித்தான் என்று நிரூபித்து காட்டிய உனக்கு நிச்சயமாக தெய்வத்தின் அருள் இல்லாமல் இருக்குமா? தெய்வம்தானே இருந்து உன்னை அடுத்த வெற்றியை நோக்கி பயணிக்கச் சொல்கிறது. தெய்வம்தானே உன்னோடு இருந்து உனக்கான நன்மைகளை எல்லாம் பெறச் சொல்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, எந்த ஒரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்து விடாதே. உன்னோடு எப்பொழுதும் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து உன்னை தேடி நான் வந்து தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். உன் அம்மாவினுடைய அன்பு என்றும் உன்னை தொடர்ந்து வர வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் எல்லா மாற்றங்களிலும் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நிறைவான நம்பிக்கையும் நிறைவான புரிதலும் என்றும்
என்றென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய அன்பினால் ஒருவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ நாளை தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் குழந்தையே, நாளை மதியத்திற்கு மேல் சதுர்த்தி திதியானது ஆரம்பமாகின்றது. விநாயக பெருமான் உன் வீட்டிற்குள் வரப்போகின்றார். அவர் உன் வாழ்க்கையில் ஒரு கணக்கு போட்டு உள்ளே நுழைகின்றார். அவர் போடுகின்ற கணக்கை முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பை இந்த வராகி நான் எடுத்து கொண்டிருக்கின்றேன். அதனால் நாளைய தினம் உன் வீட்டிற்கு வரக்கூடிய விநாயக பெருமானினுடைய அருளை நிச்சயமாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டி அவர் வருகிறார் என்பதனை மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல துன்பங்களுக்கு முடிவினை தேட அவர் வருகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து எந்நாளும் உனக்கான மாறுதல்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து உனக்கான புரிதலான வாழ்க்கையை உன்னிடத்தில் ஒப்படைக்க நினைக்கும் இந்த நேரம், எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ எதையும் தொலைத்து விடக்கூடாது. எந்த நிலை கடந்தும் உன் வாழ்க்கையை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பது உனக்கான மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கான மிகப்பெரிய மாறுதலாக எந்நாளும் இருந்து கொண்டிருக்கட்டும். இனி எப்பொழுதும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பெருமகிழ்ச்சியான விஷயங்களை உணர்த்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. என் பிள்ளையினுடைய மனநிலையில் ஏற்படுகின்ற எல்லா விஷயங்களுக்கும் தெளிவானதொரு பதிலை கொடுக்க நான் எந்நாளும் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்நாளும் உனக்கான பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் உனக்கு வரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ தெரிந்து கொள்வாய். விநாயக பெருமானினுடைய அருள் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பல தீய விஷயங்களை எல்லாம் வெளியே அனுப்பி நாளை நிச்சயமாக இவர் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தி கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யார் சொல்லியும் அவர் கேட்கப் போவதில்லை. யார் வார்த்தைகளுக்கும் அடங்கப் போவதும் இல்லை. உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னுடைய நேர்மைக்கு பரிசாக நாளைய தினம் அவர் மனதில் நினைத்து கொண்டு வரக்கூடிய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய ஆசைப்படுகின்ற ஒரு விஷயத்தின் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன்னுடைய அந்த கவனத்திற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என்ன வேண்டும் என்று என் பிள்ளை உறுதியாக நின்றாயோ அந்த விஷயத்தை விநாயக பெருமான் உனக்கு கொடுக்க போகின்றார். நிச்சயமாக இவர் உனக்கு நீ வேண்டியதை அத்தனையையும் கொடுக்கவில்லை என்றாலும் கூட எது உனக்கு சரியானது என்று முழுமையாக உணர்ந்திட்டாயோ அந்த விஷயத்தை உனக்கானதாக சர்வ நிச்சயமாக இவர் நடத்தி கொடுக்க போகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்நாளும் உனக்கு வெற்றியின் முகமாகவே இருக்கட்டும். இனி எந்த நேரமும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். யாரையும் நம்பி இங்கு பலனில்லை என்று தெரிந்த பிறகு என் குழந்தை பொதுவாகவே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் கூட எந்த ஒரு உதவிக்காகவும் போய் நிற்பது கிடையாது. யாரும் இல்லை என்ற எண்ணத்தோடும் இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நாம் சரியான புரிதலில் கொண்டும் இருக்கும் பொழுது எப்பொழுதும் நமக்கு வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நன்மைகளை நிறைவாக தந்திடும் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நிச்சயமாக உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கட்டும். இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் என்றும் உனக்கு நீ விரும்பியது அத்தனையும் மனநிறைவோடு எந்நாளும் உறுதியாக கிடைக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றும் உனக்கு வெற்றி
உறுதியாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்நாளும் உனக்கு இந்த வாழ்க்கையை அம்மா சரி செய்து கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நல்லபடியாக இந்த இரவை கடந்து வா. இனி உனக்கு வெற்றிகரமான நாட்கள் தொடங்க இருக்கின்றது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.